ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் கிச்சன். பால் வச்சுருக்கேன் காஃபிக்கு போடுறதுக்காக. அப்புறம் சமையலுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேரட் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு, குட்டி டெடி பியர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் எடுத்து அது தனியாக வச்சு கிளிப்பிங் எடுத்துகிட்ருக்கேன். பொம்மை குட்டி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் கேரட் சாதத்துக்கு கேரட் துருவியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம கேரட்டு வதங்குறதுக்கும் இந்த வெங்காயமும் சேர்ந்து வதங்கணும். அப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். இந்த கேரட் சாதத்துக்கு ஒரு சிலர் வெங்காயம் போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக. ஆனால் நீங்கள் வெங்காயம் தைரியமாக போடலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்க வெங்காயத்தை அப்படின்னா அது கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு 5-6 ஜீரகம் மட்டும் போடுங்க, நிறையா போட வேணாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கண்ணாடி பதத்தை தாண்டி அடுத்த ஒரு பதம் ஒரு நல்ல கிறிஸ்பியாக வர மாதிரி இருக்கும். அப்போ வரும்போது நீங்கள் கேரட்டை போட்டிங்க அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரும். வதங்கும்போது அந்த ஸ்வீட்னஸ்ஸு சேர்ந்து கிடைக்கும். இந்த வெங்காயத்தோட காரம் ப்ளஸ் கேரட்டோட ஸ்வீட்னஸ் லைட்டாக சேர்த்து கிடைக்கும்போது இந்த ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அதுவும் வெந்துடும். 2 ஈக்குவலாக வெந்துடும். சிம்மில் போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அதோடு சேர்த்து சாதத்தை கலக்க வேண்டியது தான். கேரட் சாதம் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணேன். அந்த இட்லி பொடி லாஸ்ட்டாக போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். வேலை முடிஞ்சிருச்சு, சமையல் வேலை. ஆனால் பாருங்கள், இதை க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.